இன்னைக்கு நம்ம தமிழ்ல வெளியான தகுலைஃப் படத்தை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்க என்னடா இருக்கு, அதான் நான் தான் ஏற்கனவே தேட்டர்ல பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னா இல்ல, இது என்னோட கற்பனையில இந்த மாதிரி எல்லாம் படம் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேச போறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாசர் வந்துட்டு தன்னோட பொண்ணு இறந்ததுக்கு காரணம் கமல் தானோ, அது மட்டும் இல்லாம கமல் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதாகவும் நம்ம ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாத மாதிரியா இருக்கிறதாகவும் ஃபீல் பண்றாரு. அதனால கமலை வந்துட்டு கொண்டுடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டு நாசர் வர்றாரு. அப்போ நாசர் கொல்லணும்னா நாசருக்கு அந்த அளவுக்கான பவர் இல்லை, அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லை. இப்போ கமலோட நம்ப தகுந்த ஒரு ஆள்னா அது சிம்பு தான். சிம்புவை வச்சே கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பு கிட்ட வந்துட்டு சிம்பு வந்துட்டு பார்த்துட்டு கமல் தான் வந்துட்டு உங்க அப்பாவை கொன்னாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு இன்னும் 2-3 பேரும் வந்துட்டு ஆமா கமல் தான் அவரை கொன்னாரு, அதுவும் தெரிஞ்சுதான் கொன்னாரு அப்படின்ற மாதிரியான இதை சொன்ன உடனே சிம்புவும் அதை நம்பிடுறாரு. இப்போ இங்க இருந்து நம்ம அப்படியே பார்ப்போம். இதனால கமல், நாசர், சிம்பு, ஜோஜு இவங்க எல்லாம் வந்துட்டு ஹிமாலயாஸ் போறாங்க. போற இடத்துல கமலும் சிம்புவும் சேர்ந்து நாசர் கொண்டுடுறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. இவங்க சொல்றது எதையுமே நம்பாம சிம்பு வந்துட்டு கமல்கிட்ட கேட்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு. கமல் வந்துட்டு ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருந்ததுனால கமல் சொன்ன உடனே இவருக்கு எப்பவுமே நாசருக்கு வந்துட்டு கமலையும் பிடிக்கல சிம்புவும் பிடிக்கலன்றது வந்துட்டு சிம்புக்கும் ஏற்கனவே உணர்ந்ததுனால அவர் வந்துட்டு இவரை அளவுக்கு அதிகமா நம்பிடுறாரு. இப்போ அவங்களை கொன்னுட்டு இவங்க ஹிமாலயஸ்ல இருந்து மறுபடியும் திரும்பி டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு போன இடத்துல பார்த்தா கமலோட மருமகன், அதாவது கமல் பொண்ணோட வீட்டுக்காரர் வந்துட்டு இறந்துடுறாரு. அவர் எப்படி இறக்குறாருன்னா, அந்த டைம்ல வந்துட்டு இவங்க ஹிமாலயாஸ் போன டைம்ல வந்துட்டு அந்த மருமகனை விசாரிக்கிறதுக்காக அசோக் செல்வன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க இல்லாதனால அவங்க மாப்பிள்ளைய வந்துட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு அவர் வந்துட்டு லாக்அப்ல இருக்கும்போது அவர் அடிக்கிறாங்க. அதனால வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. என்னன்னா இது கூட இருந்த அண்ணனே கொண்டாரு, நம்மள இவரு யோசிப்பாரா அப்படின்ற எண்ணத்தினால ஜோஜி வந்துட்டு அந்த அரசியல்வாதியோட மருமகன்ட்ட விலை போயிடுறாரு. அந்த டைம்னு பார்த்து கமலோட பொண்ணும் சிம்புவும் வந்துட்டு சென்னை வரைக்கும் போயிடுறாங்க. ஏன்னா இங்க அவங்க ஹஸ்பண்டோட இதா இருக்கிறதுனால, மனவருத்தமா இருக்கிறதுனால நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தினால அங்க வீடு பார்க்கறதுக்காக போயிடறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு கமலும் அபிராமி அவங்களும் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க இடத்துல ஒரு கன் ஷூட் நடக்குது. அந்த கன் ஷூட்ல அபிராமி இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொல்ல வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தரை பிடிச்சி விசாரிக்கும் போது தெரியுது இது அனுப்புனது வேற யாரும் இல்லை, ஜோஜு தான் அப்படின்னு. ஜோஜு அனுப்புனதை வந்துட்டு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் கமல் வந்துட்டு நேரா ஜோஜுவை தேடிட்டு இருக்காரு. ஜோஜுக்கும் தெரிஞ்சிருது கமலுக்கு வந்துட்டு நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவர்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கமலுக்கு அகைன்ஸ்டா அப்ரூவர் ஆயிடலாம் அப்படின்னு அசோக் செல்வன் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க வந்துட்டு அசோக் செல்வனுக்கும் கமலுக்கும் ஒரு பெரிய ஃபைட் கிளாஸ் நடக்குது. அந்த டைம்ல அசோக் செல்வன் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கன்னை தூக்கி நீட்டும் போது கமலும் வந்துட்டு கன் ஷூட் பண்றாரு. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா நடுவுல ஐஸ்வர்யா லட்சுமி வரும்போது அவங்கள சுட்டுடுறாரு. அந்த இடத்துலதான் ஜோஜு ஜார்ஜும் இறந்துடுறாரு. இப்போ அசோக் செல்வனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்குல ஒரு கோவம் வருது கமல் மேல. ஏன்னா தன்னோட ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க அப்படின்றப்போ அவங்க இறக்குற டைம்ல தான் தெரியுது கமலுக்கு வந்துட்டு கமல் வந்துட்டு இப்போ சிம்பு ஒரு போட்டோ வச்சிருப்பாரு இல்லைங்களா, சின்ன வயசுல இருந்த போட்டோ, அதே போட்டோ வந்துட்டு கமலும் பாக்குறாரு. பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் அந்த தங்கச்சின்றத அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்கறாரு. அப்புறம் இந்த மாதிரி அண்ணனா அப்படின்னு கேட்கறாரு. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க. தமிழ்நாடு போயிட்டு திரும்பி வர்ற சிம்பு கிட்ட கமல் வந்துட்டு கேட்கிறாரு, எனக்கு அப்புறம் என் பொண்ணை ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நீ பாத்துக்கிறான்னு. அப்போ சிம்பு வந்துட்டு உடனே கேட்கிறாரு, உங்களை என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ வந்துட்டு கமல் சொல்றாரு, இல்ல நான் தெரிஞ்சு பண்ண தப்புக்கே யார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை, இது எனக்கும் தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு கண்டிப்பா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, இதுக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல வந்துட்டு அந்த அரசியல்வாதி வந்துட்டு தன்னோட ஒரு மருமகனை இழந்ததுனால இப்போ எப்படியாவது வந்துட்டு கமலை முடிச்சே ஆகணும், இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றப்போ சிம்புவே அதுக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதான் சிம்பு கிட்ட வந்துட்டு சொல்றாரு, இவன் தான் அவங்க தங்கச்சியை கொண்டது அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியும்னா, அவர் வந்துட்டு அசோக் செல்வன் வீட்டுல இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சிம்பு வந்துட்டு உடனே கால் பண்றாரு கமலுக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி அவரு டைரக்டா எதுவும் கேட்காம இந்த மாதிரி என் தங்கச்சி இனிமேட்டு வரமாட்டாளா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கமல் எந்த விதமான பதிலுமே பேசாம ஒரு மௌனமா மட்டுமே பதில் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த மௌனத்திலேயே வந்துட்டு கமலுக்கு சிம்புக்கு புரிஞ்சிருச்சு, இவர் நம்ம தங்கச்சியை இவருதான் கொண்டிருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி திரும்ப வர மாட்டாரு. அப்போ வந்துட்டு அளவுக்கு அதிகமான கோவத்துல இருக்க சிம்பு
உடனே சிம்பு இதே மாதிரியான கஷ்டத்தை நீ அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. கமல் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு தன்னோட பொண்ணை நோக்கி போறாரு. பொண்ணு போய் பார்த்தா பொண்ணு சேஃபா இருக்காங்க. ஆனா வந்துட்டு சிம்பு வந்துட்டு திரிஷாவை கொண்டுறாரு. ஏன்னா திரிஷாவுக்கு தான் வந்துட்டு கமலை ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே சிம்பு வந்துட்டு இந்த உலகத்திலேயே எனக்கு 2வது பிடிச்ச பொண்ணு நீ தான், ஆனா முதல்ல பிடிச்சது என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கமலும் சிம்புவும் போன்ல பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு சிம்பு சொல்றாரு, நீ வேணா என் தங்கச்சியை கொண்டுருக்கலாம், ஆனா நான் என் தங்கச்சியை கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல தங்கச்சின்னு சொல்றது வந்துட்டு கமலோட பொண்ணை தான் அவர் தங்கச்சியா இது பண்ணிக்கிறாரு. இப்போ கடைசியா வந்துட்டு இதுக்கப்புறம் அசோக் செல்வன், அந்த அரசியல்வாதியோட மருமகன், சிம்பு, கமல், இந்த 4 பேருக்குள்ளதான் கிளாஷ். அந்த இடத்துல வந்துட்டு வில்லன் வர்சஸ் அசோக் செல்வன், இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அசோக் செல்வன் ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு வில்லனால. அதுக்கப்புறம் இந்த இடத்துலதான் வந்துட்டு சிம்பு, கமல் வர்சஸ் அந்த அரசியல்வாதியோட மருமகன், இவங்க 3 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வில்லன் வந்துட்டு இவங்க 2 பேரும் கொண்டுடுறாங்க. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகும்னு நினைச்சிட்டு கமல் அதுக்கப்புறம் திரிஷாவுக்காக அளவுக்கு அதிகமா சண்டை போட்டுறாங்க 2 பேரும். சிம்பு கைக்கு இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டப்போ கன் போயிடுது. அப்போ சிம்பு வந்துட்டு பாயிண்ட் பிளாக்ல வச்சுட்டு கமல்கிட்ட சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு, ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது இல்ல, இது உனக்கா, இது என் தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லி கன்னை நீட்டி சுடும்போது அதுல இருந்து புல்லட் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவரு வந்துட்டு 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு கன் வந்துட்டு கமல் கை கிடைக்குது. கமல் வந்துட்டு சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நான் உன்னை நீ கொடுக்குற தண்டனை ஏத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கான தண்டனை கொடுக்காம அது திரிஷாவுக்கான தண்டனையா கொடுத்துருக்க. அவ ஒருவேளை சாகும்போது நினைச்சிருக்கலாம் இவர் கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்துவாருன்னு, அப்படியே இல்லைன்னா இவன் நம்மள சாவடிச்சானா இவனை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற இது நினைச்சிருக்கலாம், இது அவளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத நான் தேர்ந்தெடுக்கல, இது நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அந்த இடத்துல கொன்னுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றாரு. இது வந்துட்டு என்னோட முழுக்க கற்பனையான கதை தான். இது ஏதாவது உங்களுக்கு தப்பா புரிஞ்சிருந்ததுனாலோ அதுக்காக நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.